பார்ட் 1 பார்த்தா தான் புரியும், இல்லனா என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாது. தயவு செஞ்சு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அடுத்து யூரோப்பியன் கோல்டன் ஷூக் போவோம். இதுல வந்து பாயிண்டே வைக்க முடியாது, ஏன்னா இது பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் மட்டும் தான் அந்த ட்ராஃபியை கொடுப்பானுங்க. யூரோப்பியன் கோல்டன் ஷூங்கிறது அந்த சீசன்ல யார் அதிக கோல் ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ட்ராஃபி. இத்தனைக்கும் ரொனால்டோ ஒரு பியூர் கோல் ஸ்கோரர், மெஸ்ஸி பியூர் கோல் ஸ்கோரர்லாம் கிடையாது. ஆனா அப்படி இருந்துமே மெஸ்ஸி 6 யூரோப்பியன் கோல்டன் ஷூட் ஜெயிச்சிருக்காரு, ரொனால்டோ 4 யூரோப்பியன் கோல்டன் ஷூட் ஜெயிச்சிருக்காரு. 6 கிரேட்டர் தென் 4. கரெக்டா? அடுத்து FIFA தி பெஸ்ட், மெஸ்ஸி 3 தடவை ஜெயிச்சிருக்காரு, ரொனால்டோ 2 தடவை ஜெயிச்சிருக்காரு. பிச்சிச்சி, அதாவது லாலிகால டாப் ஸ்கோரருக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. நியாயமா பேசுவோம், நம்ம ஓவரால் எடுத்துக்க முடியாது, ஏன்னா மெஸ்ஸி ரொனால்டோ இல்லாதப்ப லாலிகா ஆடி இருக்காரு, ரொனால்டோ போனதுக்கு அப்புறம் லாலிகா ஆடி இருக்காரு. சோ அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்ட இயர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்ட வருஷத்துல கூட மெஸ்ஸி 5 தடவை பிச்சு ஜெயிச்சிருக்காரு, ரொனால்டோ 3 தடவை பிச்சு ஜெயிச்சிருக்காரு. அடுத்து இவங்க லாஜிக் படி டீம் ட்ராஃபிஸ்க்கே வருவோம். மெஸ்ஸிட்ட 47 ட்ராஃபி இருக்கு, ரொனால்டோட்ட 37 ட்ராஃபி இருக்கு. 48 கிரேட்டர் தென் 37. லாரஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர்ங்கிறது ஃபுட்பால் அவார்டே கிடையாது. அந்த வருஷத்துல உலக ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபைல்லே பெஸ்ட் பிளேஸ்க்கு தான் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. டென்னிஸ்ல ஃபெடரருக்கு, கோல்ஃப்ல டைகர் வுட்ஸ்க்கு,